ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم عن عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال صدقوا وقاربوا واعلموا أن لم يدخلوا أحدكم عمله الجنة وأن أحبه الأعمال إلى الله أطعمها وإن قل إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم அளவில்லா அருளும் நிகழ்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார தன்மை கிடைத்த தர்ம பிரபாகிய தர்ம ஹத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முறித்தது. இன்னும் அவனின் தூதன் அமரின் நாயக காத்தம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா மஹல் முறித்தல்லா சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்குமாக. அருமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் 30 நோன்புகளை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் தந்திருக்கின்றான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் வைத்தது. இன்னும் நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக வல்லோன் அல்லாஹ் ஆக்கி தந்தார்களாக. இந்த ரமலானில் எப்படி நாம் இபாதத்துகளிலும் ஏனைய நற்காரியங்களிலும் ஈடுபட்டோமோ இதே போன்று அல்லாஹ் தஆலா எஞ்சியுள்ள மாதங்களையும் நாம் இபாதத்துகள் அதிகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் அருள்வானாக. அருமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்கள், நாளை ஈதுடைய தினம், இந்த ஈதுடைய தினத்தில் நாம் செய்ய வேண்டியது விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். அல்லாஹ் முதன்மையாக தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், قد أفلح
கண்ணுடைய ஜக்காத்தை நிறைவேற்றியவர்கள். இந்த இடத்தில் முஃபஸ்ஸீரீன்கள் விரைவாளர்கள் நமக்கு விளக்குகின்றார்கள். ஜக்காத் என்பதை இது ஃபித்ராவை குறிக்கின்றது. ஃபித்ராவை யார் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வை துதித்தவர்களாக தக்பீர் மொழிந்தவர்களாக தொழக்கூடிய அந்த திரளுக்கு தொழக்கூடிய இடத்திற்கு ஈதுஹாரிற்கு யார் தக்பீர் மொழிந்தவர்களாக வருகின்றார்களோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாம் முதன்மையாக ஃபித்ராவை கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்கு கடமையானவர்களாக இருக்கின்றோம். கண்டிப்பாக கொடுத்துவிட்டு வர வேண்டும். அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக ஆக்குகின்றான். ஃபித்ரா எப்பொழுது கொடுப்பது, எப்படி கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது, இந்த விஷயங்களை நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களுடைய ஃபித்ராக்களை நீங்கள் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி. அதை சுபஹுடைய அதாவது பிறை கண்டவுடனேயே ஷவ்வாலுடைய பிறையை நீங்கள் கண்டுவிட்டால் அன்று என்ன செய்யுங்கள், ஃபித்ராவை கொடுத்து விடுங்கள். எதுக்குள் நீங்கள் தொழக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக உங்களுடைய ஃபித்ராவை கொடுத்து விடுங்கள். பிறை கண்டதற்கு பின்னால், ஷவ்வால் பிறை கண்டதை உறுதி செய்வதற்கு பின்னால் உங்களுடைய ஃபித்ராவை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க. ஏழைகளுக்கு, யாருக்கு 7 நபர்கள் அந்த ஜகாத்தை வாங்குவதற்கு கடமையான நபர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு, எத்தீம்களுக்கு, அனாதைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அல்லாஹ்வின் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதே போன்று புதிதாக இஸ்லாத்திற்கு வரப்பட்டவர்களுக்கு, சிறை கைதிகளுக்கு, இவர்களுக்கு நீங்கள் சென்று நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதுக்கு முன்னாடி கொடுத்தா, பிரபாகரனுக்கு முன்னாடி கொடுத்தா அது ஃபித்ராவாக ஆகுமாங்கிறது அந்த இடத்துல சந்தேகத்தை ஏற்படும். இப்ப வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப என்ன செய்யலாம், அவங்க அங்க பெயர் பார்த்துட்டாங்க, அங்க பெருநாளை ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஏழைகளுக்கு கொடுத்துடலாம். அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஃபித்ரான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க, இது ஃபித்ராவுடைய காசுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை என்ன செய்யலாம், அவங்க இந்த நபரை கொடுத்தவங்க யாருக்கு சொன்னாலும் அவர் கொடுத்துடணும். பொருளாகவோ அல்லது பணமாகவோ ஏதோ ஒன்றின் மூலமாக அவர்கள் கொடுக்கணும். அதனால்தான் அதை நாம் தெளிவாக பார்த்து நாம் செய்ய வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, ஃபித்ராவை கொடுக்காமல் நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். என்ன, ஈதாவுடைய பெருநாளைக்கு வரக்கூடியவர்கள் ஃபித்ராவை கொடுக்காம வரக்கூடாது. எல்லாருக்கு யாருக்கு கடமை, யாருக்கு கொடுக்கணுங்கிறத பார்த்துட்டு எப்ப கொடுக்கணும் பார்த்தாச்சு. யாருக்கு கடமை, எல்லா நபர்களுக்கு கடமை ஃபித்ரா கொடுப்பது என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் யாருக்கு அன்றைய ஒரு நாள் தேவைகள் எல்லாம் போக, நீங்க பெருநாள் நாளைக்கு பெருநாளுக்கு தேவைகள் எல்லாம் நம்ம நிவர்த்தி செய்யக்கூடிய கொடுத்திருக்கிறார். உணவில் இருந்து, உடையில் இருந்து அனைத்தும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அனைத்தும் போக மேல் மிச்சமாக ஒரு நபரிடத்தில் 100 150 இருக்குது அப்படின்னா அவர் ஃபித்ரா கொடுத்துடணும். எப்படி கொடுக்கணும், வீட்டிற்கு ஒரு ஆள் அல்ல, ஒட்டுமொத்தமா வீட்டுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் இல்ல, ஒவ்வொரு நபர்களுக்கும் 100 ரூபாய் 150 ரூபாய். நம்ம இப்ப 150 ரூபாய் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 150 ரூபாய் ஒவ்வொரு நபர்களுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டில் 10 நபர்கள் இருந்தால் 10 நபர்களுக்கும் கொடுக்கணும். இது ஒண்ணு நீங்க தெரியுமா, ஹைலைட்டான விஷயம், முக்கியமான விஷயம். இந்த பிறை பிறந்ததற்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறந்தது, பிறந்துச்சு, சபால் பெயர் கண்டாச்சு, குழந்தை ஒண்ணு பிறக்குது. இந்த குழந்தைக்கு கொடுக்கணுமா கூடாதா, அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். அதே இது பெருநாள் தொழிலை கழிந்து விட்டது, அதற்கு பின்னால் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அதற்கு தேவையில்லை, கொடுத்தால் சிறந்தது.
அப்ப இதனுடைய நிலைமைகள் அந்த நேரம் வரை பிறையை கண்டதற்கு பின்னால் அதிகாலை நேரம் நீங்கள் ஈராவுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு போகக்கூடியதற்கு முன்பதாக அந்த சில நிமிட பொழுதுகளில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். சொல்லையில இவங்களுக்கு நல்லா சமைக்கக்கூடியவரை சாப்பிடக்கூடியவருக்கு எல்லாம் ஒரு எல்லாம் இருக்குது. அப்படியா சொன்ன அவரை கொண்டு போய் கொடுக்கிறது இல்லை. பிதாவை கொண்டு போய் கொடுக்கிற அவர்களுக்கு நம்மள்கிட்ட செய்யறது அதுவல்ல. நோன்புடைய பெருநாள் கிட்டு சொல்றது அது பொறுப்பது எப்ப வேணாலும் முடித்துக்கலாம். உண்மை. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது நறுமணம் பூசியவர்களாக பிறருக்கு சலாமும் வாழ்த்துக்களும் தெரிவித்து அன்புகளை பரிமாறியவர்களாக நாம் அன்று வர வேண்டும். புத்தாடை அணிந்து நறுமணங்கள் பூசப்பட்டு வரக்கூடியது தக்பீர்கள் முடிந்தவர்களாக. அதே சமயத்தில் இந்த பெருநாளைக்கு சாப்பிட்டு வரணும். அதே அல்லஹா ஈது அல்லஹா ஹஜ் பெருநாளைக்கு சாப்பிடாம வரணும். பெருநாள் தொழுகைக்கு பசியாராம வரணும். ஆனா இந்த பெருநாளைக்கு பசியாருக்கு வரணும். ஃபஜருடைய நேரம் ஃபஜர் தொழுகைக்கு முடித்துவிட்டு ஒற்றைப்படையில் பேர்த்தன் சாப்பிடுவது ஒரு சுன்னத்து. அதே போன்று நிறைய பேர் நம்முடைய தவறுகள் என்ன, பெருநாளைக்கு பார்த்தோம்ல ஈதா மைதானமே நிறையும், எல்லா பேர் வந்துவாங்க. ஆனா அன்றைய காலை ஃபஜருடைய தொழுகைக்கு பார்த்தா ஒரு சப்பு கூட இருக்க மாட்டாங்க. ஃபஜருடைய தொழுகை ஃபர்து ஐன். நீங்கள் பெருநாள் தொழுகை என்பது வாஜிபு. வாஜிபிற்கு அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் நாம் அங்குடைய ஃபஜருடைய தொழுகைக்கு கூட அக்கறை செலுத்துவதில்லை. ஃபஜருடைய நேரம் கழிந்து சூரியன் உதயமாகிவிட்டால் சூரியன் உதயமானதிலிருந்து பெருநாள் தொழுகை முடியும் வரை எந்த ஒரு அமல்களும் அடுத்து தொழுகைகளும் தொழக்கூடாது. அன்னுடைய ஃபஜருடைய தொழுகை தொழுதான். ஃபஜருடைய தொழுகை தொழுது முடிச்சிடணும். சூரியன் உதயமாயிருது. இப்ப எங்களுக்கு ஃபஜர் தொழ முடியாது, தொழக்கூடாது. எப்ப இன்னும் தொழ முடியும்? பெருநாள் தொழுகையை முடிப்பதற்கு பின்புதான் நீங்கள் விடுபட்ட ஒரு தொழுகையை தொழலாம். இஸ்லாக்குரிய தொழுகையும் தொழக்கூடியது இதெல்லாம் எது இல்லை. சிலர் பெருநாள் திடல்ல வந்து தொழுவாங்க. காணிக்கை நெசுடைய காணிக்கை தொழில் அதெல்லாம் இல்லை. தக்பீர் சொல்லி நாம் வர வேண்டியது எவ்வளவுக்கு விரைவாக தொழுகையை முடிக்கின்றோமோ அவர்களுக்கு சிறந்தது. அவங்க ஃபஜருடைய தொழுகை தொழுவிட்டு போய் பசியாட்டு உடனே வரக்கூடிய அளவிற்கு நாம் கேப் வைக்கலாம். இந்த பெருநாளைக்கு செய்யணும். இதற்கு அடுத்து இதெல்லாம் பெருநாள் வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகள். பெருநாள் அன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. நம்முடைய இளைஞர்களிலிருந்து இளைஞர்களிலிருந்து எல்லா நபர்களும் என்ன செய்கின்றோம்? ஒரு பெருநாள் சந்தோஷத்தை கொண்டாடுகின்றோம் எனக்கூடிய பேர்களில் அந்த ஒரு ஆசைகளில் பல்வேறு இடங்களுக்கு இருசக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனத்திலும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோம் என்பதாக விரைவாக சென்று கொண்டு வேகமாக சென்று கொண்டு அங்கு போவோம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலத்துக்கும் போவோம் போறது. உதாரணத்துக்கு காரைக்கால் போவோம், வேளாங்கண்ணி போவோம், அங்க முத்துப்பேட்டை போவோம், இப்படின்னு போறாங்க. போகக்கூடியது வேகமான போகக்கூடிய சூழ்நிலைகள். உங்களுடைய பெருநாட்கள் என்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது. மற்றவர்களுடைய பண்டிகைகளில் நம்முடைய பெருநாட்களுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். அடுத்தவர்களுக்கு இடையூறுகள் செய்வதல்ல, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல்கள் செய்வதல்ல. நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது உங்களுடைய சொந்தங்களிடம் வெளிப்படுத்துங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களை போய் பாருங்கள். பெற்றோர்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் அங்கே உரையாடுங்கள். உங்களுடைய பெற்றோர்களிடம் உரையாடுங்கள், உங்களுடைய மனைமக்களிடம் உரையாடுங்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகளிடம் உரையாடுங்கள். சிறியவந்தை பெரியவந்தை மாமன் மச்சான் இது போன்ற உறவுகள் விரிந்த உறவுகள் இருக்கின்றது. இவர்களிடமெல்லாம் சென்று உங்களுடைய அன்புகளை உங்களுடைய அந்த பாசங்களை அங்கே நீங்கள் பரிமாற்றம் செய்யுங்கள். எங்கோ நாம் சென்று கொண்டு ஏதோ ஒரு கூச்சல்களும் குழப்பங்களும்
சத்தங்களும் ஏற்படுத்திக் கொண்டு என்ன பாய்மார்கள் பெருனா வந்ததும் போதும் அவங்களுடைய அச்சாட்டியம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஆகிடக்கூடாது. எத்தனையோ ரமலான்கள் நீங்கள் வேண்டுமென்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். நாளை பெருநாள் முடிந்து மறுநாளுடைய பேப்பர்களை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய சமயங்கள் ஏதாவது ஒரு இடங்களில் தமிழகத்தில் ஏதாவது ஒரு இடங்களில் இருந்து ஒரு சில இடங்களில் இருந்து விபத்துகளுக்கு ஏற்பட்டு நம்முடைய குழந்தைகள் உயிரிழப்பை சந்திக்கக்கூடியதை பார்க்கின்றோம். ஏன் அந்த சமயத்தில் நடக்கிறது தெரியுமா? இந்த ஒரு மாசமா விலங்கிடப்பட்ட அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பூட்டி வச்சிருக்கான். விலங்கிடப்பட்ட இந்த ஷைத்தான் அவிழ்த்து விட்டானே, இந்த ஷைத்தான் என்ன செய்யும்? நேரம் வந்தவொடனே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் உசுபத்தி விடும். ஒரு மாசமா நம்ம இந்த தப்பு செய்யல, ஒரு மாசமா நம்ம அதை செய்யல, ஒரு மாசமா அதை பார்க்கல, ஒரு மாசமா இதை பார்க்கல, வா போய் செய்வோம், வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுவான். ஏன்? அவனுடைய பசியை தீர்க்க வேண்டும் ஷைத்தான். உங்களுடைய பாவமான காரியங்களில் இழுத்துக் கொண்டு போய் விடுவது ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ்விடம் சவாலிட்டதான் இந்த மனிதர்களை நான் வழியில் தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ்விடம் சவாலிட்டான் ஷைத்தான். அல்லாஹ் முடிஞ்சா பாத்துக்க, என்னை கொண்டு ஈமான் கொண்டவன் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க, நல்லாத்தான் இருப்பாங்க. அல்லாஹ் சொன்னது அருமைக்கு சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து ஒன்றை சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட யார் நோன்பு நோக்காமல் இருந்து கொண்டிருந்தார்களோ உடலாலும் உடலாலும் அவருக்கு சக்தி இருக்குது, நோன்பு வைக்க முடியும். ஆனா இவங்களா ஒரு கட்டுப்பாடை போட்டு என்னால் நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இவர்கள் தொழுகையின் பக்கம் நீங்கள் முசல்லாவே ஈராவுடைய பெருநாள் பெறக்கூடிய பெருநாளுடைய திடலுக்கு நீங்கள் வராதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இது வேலைகள் செய்து கூலிகள் கொடுத்து வணங்கினார்கள், பகையில் நோன்பு நோட்டார்கள், எதையும் குடிக்கவும் இல்லை, உண்ணவும் இல்லை, பருகவும் இல்லை, உனக்காக வேண்டியே அவர்கள் இருந்தார்கள், வேலைக்காக வேண்டியில்லை. செல்வாக்கு இருந்தது, உணவு இருந்தது, மனம் இருந்தது, எல்லாம் இருக்கின்றது, உனக்காக மட்டுமே அவர்கள் இருந்தார்கள். மலக்கு அல்லாஹ்விடம் சொல்வார்கள். அப்பொழுது அல்லாஹப்பா அவங்க எதுக்காண்டி இருந்தாங்க? உன்னுடைய கட்டளை. எதை எதிர்பார்க்கின்றார்கள்? எங்களுடைய நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வழங்க என்பதாக அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை. அவர்கள் நான் நரகத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டேன். வேற என்ன அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்? அவர்கள் சொர்க்கத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அல்லாஹ் இதை கேட்கிறானா? அவங்க நரகத்தை பார்த்திருக்காங்களா? நரகத்தை பார்த்திருக்காங்களா? பார்க்கல. நரகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சும்மா ஊர்ல இருந்த பூமியில இருக்கக்கூடிய நெருப்பை வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு தான் சொல்றாங்க. ஏன் இதை விட 70 மடங்கு அதிகமாக இருக்குமாறுடைய வெப்பத்தன்மைகளும் பொசுக்கக்கூடிய தன்மைகளும் நரகத்தை பார்த்ததில்லை. ரப்பே, பார்த்தா ஒன்றே கரியாக அவங்க குழம்பு இருந்துவாங்க. அடுத்தவராக கேட்பான், சொர்க்கத்தை அவர்கள் எதை விரும்புகின்றார்கள்? ரப்பே, சொர்க்கத்தை விரும்புகின்றார்கள். சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்காங்களா? ரப்பே, பார்த்ததில்லை. ஏதோ ஏசிக்குள்ள உட்கார்ந்த உடனே அதுதான் சொர்க்கம் நினைச்சுதான் சில இடத்துக்கு பொண்ணு சொர்க்கம் போல இருக்குப்பா. சில இடத்துக்கு பொண்ணு அப்படி பார்த்த ஒரு பிரமிப்பு பார்த்தேன். அல்லாஹ் அக்பர், பாரக்கல்லாஹ், இதெல்லாம் வீடா, இது பள்ளியா, சொர்க்கம் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்மளுடைய ஒரு கற்பனைக்கு எட்டியது, நம்முடைய கண்ணுக்கு எது பிரம்மாண்டமாக தெரிந்தோ அதைத்தான் தெரிவிப்போம். அவங்க எதுவும் பார்த்ததில்லை. கற்பனை கூட எட்டாத நம்முடைய சிந்தனைகளிலும் சிந்திக்க முடியாத அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமான ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கான். ஏசி நீங்க போட்டு உட்கார கொஞ்ச நேரம் அந்த கூலிங் இருக்கும், அடுத்த நேரம் என்ன ஆகும்? நம்மளால கூலிங் தாங்காது. உடனே வந்து என்ன செய்யும்? 24 18 இருந்தது கொஞ்சம் 24 மாத்துங்க. ஏன் தாங்க முடியல? குளிர் அதிகமாக ஆகுது. அங்க அப்படி இருக்காது. குளிர்ச்சியும் சரி, வெப்பமும் சரி, ஒரே சமநிலைகளில் இருக்கும். மனிதன் அந்த குளிர்ச்சியை உணர்ந்து கொண்டிருப்பான். அதிகமாக இருக்கிறதே என்று அவன் வருத்தப்பட மாட்டான். சொர்க்கத்திற்குள் நுழைவான். அந்த கற்பனையில் அங்கே நினைத்தால் கூட அது உடனடியாக வந்து தன்னுடைய முன்னால் நிற்கும் அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பான். சொர்க்கங்கள் அப்படியாக அந்த சொர்க்கத்தை பார்த்ததில்லை. ரப்பே, பார்த்தா
எனக்கு அதுதான் வேண்டும் என்பதாக இவர்கள் முரண்படுத்தி உட்கார்ந்து விடுவார்கள். அவர்கள் அறிந்திருந்தால் நோன்புகளை நோட்டிருக்க வேண்டும், தொழுகைகளை நிறைவேற்றியிருக்க வேண்டும், ஜகாத்தை கொடுத்திருக்க வேண்டும், அதே போன்று ஹஜ் வசதி இருந்தும் ஹஜ்ஜை செய்திருக்க வேண்டும், பிறரிடம் புறம் பேசியிருக்க கூடாது, பிறர்களை பற்றி அவதூறு பேசியிருக்க கூடாது, அன்னை வீட்டாளருக்கு நோயை வந்திருக்க கூடாது, பெற்றோர்களை நிந்தித்திருக்க கூடாது, தன்னுடைய கட்டிடமினர்கள் துரோகம் செய்திருக்க கூடாது, பெற்ற பிள்ளைகளுக்குரிய கடமைகளை நிறைவேற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் செய்தார்களா? மதுவில் இருந்து இவர்கள் விலகியிருக்க வேண்டும், விபச்சாரத்தில் இருந்து விலகியிருக்க வேண்டும், அதே போன்ற சூதாட்டத்தில் இருந்து விலகியிருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் விலகியிருந்தால் இந்த சொர்க்கம் கிடைக்கும். யாரு பெற முடியும்? யாருமே பெற முடியாது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீண்ட ஒரு விஷயங்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி வந்து இறுதியாக அல்லாஹ் கேட்பானாம், இவர்களுக்கு என்னுடைய கட்டளைக்கு ஏற்று பகலில் உண்ணாமலும் பருகாமலும் என்னையே இரவில் நினைத்திருந்து வணங்கியிருந்தார்களே, இவர்களுக்கு நானே அவர்களுக்கு கூலியாக ஆகின்றேன், ஒரு கூலியை கொடுக்குகின்றேன். நோன்பாளிகளுக்கு என்பதாக விசேஷமான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த சொர்க்கத்தை அவர்களுக்காக நான் வைத்திருக்கின்றேன் என்பதாக செய்திகள் கூறப்படுகின்றது. அப்ப அது என்னைக்கு இந்த பெருநாளுடைய தினத்தில் நாம் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றோமே, அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடியது. அப்ப வேலை செய்யாத கூலி வாங்க வந்தா நம்ம விடுவோமா? என்ன சொல்றோம்? வீட்டுல ஒரு 10 பேர் வேலை செய்யறோம், ஒருத்தர் உட்கார்ந்து சம்பாதிச்ச இருக்கான், ஒண்ணுமே செய்யாம இருக்கான், இருக்கட்டும்பா 10 பேருக்கு கொடுத்துருப்பான சொல்லுவோம். அவன் வண்டி என்னப்பா வெட்டித்தனமா உட்கார்ந்து அவனுக்கு போய் சம்பளத்தை கொடுக்கணும். நான் முட்டாளா? நான் லூசுப்பாளா? கேப்பமா இல்லையா? நம்ம அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு வைக்காதவர்கள் நீங்கள் யாருக்கு வராதீங்க, அவன் வருவதற்கு தகுதியற்றவர்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, உண்மையில் நோன்பு வைப்பதற்கு முடியாதவர்கள், நோய் பெற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் விரும்பினால் முடியாது. முன்னால் நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம், அந்த 3 நபர்களுக்கு நோன்பு வைப்பவர்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த நாட்களில் தெளிவான அல்லாஹ்வுக்கு பிடித்தது ஒரு மனிதன் ஒரு சிறிய ஒரு அமலை செய்தால் கூட தொடர்ச்சியாக இஸ்திகாமத்தாக செய்கின்றானே, அந்த மனிதர்கள் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அல்லாஹ் அந்த மனிதர்களை பிரியப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை வந்து சொல்றாங்களா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வரக்கூடிய இந்த பூமிக்கு வரக்கூடிய சமயத்தில் நாங்கள் ஒரு நபரை பார்த்து வருவோம். அந்த நபர் எப்படியா கொண்டு வந்து தெரியுமா? 30 அடி உயரத்தில் நடுக்கடலில் தீவிர ஒரு நடுத்தீவிர வந்து 30 அடி உயரம் 30 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு மலை. அவர் உச்சியில அவர் இருக்காரு, உச்சாணியில் உச்சி கும்பல இருக்காரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கடல், கடலுடைய நீர் உப்பு நீராக இருக்கக்கூடியது. இதற்காக அல்லாஹ் தஆலா அந்த இடங்களில் ஒரே ஒரு இடத்துல சிறிய ஒரு துவாரத்துல நல்ல நீர் அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். அதே போன்று சீசனுக்கு மட்டும் வரக்கூடியதாக இருந்தாலும் இவருக்காக அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு மரம் வச்சிருந்தா அதுல பழம் கொடுக்கக்கூடியது. கீழே இறங்குவாரு, அப்புறம் போயிடுவாரு. ஏன்னா அந்த தீ விட்டு அவரால் வர முடியாது. ஒரு ஒற்றை நபர் தான். எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார் தெரியுமா? 500 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். 500 ஆண்டு காலங்கள். இதே போல என்ன அவருடைய ஒரே இபாதத்தில் தான் இருப்பாரு. பசிச்சா அந்த மாதிரி ஒண்ணும் அதை சாப்பிடுவாரு, தவிச்சா தண்ணீரை கொடுப்பாரு, தேவைக்கு கீழே போவாரு, போயிட்டு தேவையை முடிச்சுட்டு மேல பழைய பழைய இபாதத்தில் இருப்பாரு. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஒரு நாள் வந்து அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அவருக்கு கதையுடைய காலம் முடிகின்றது, மரணத்துடைய நேரம் நெருங்குகின்றது. அப்ப அவருக்கு வந்து என்ன செய்யறாங்க, கேட்டு ரூபாங்க, உங்களுடைய காலம் முடிஞ்சிச்சு, அல்லாஹ் ரூஹாங்க வச்சிடலாம், உங்கள்கிட்ட சொல்லிட்டு ரூஹாங்க சொன்னேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ் 2 விஷயங்களை கேட்கின்றேன். ஒன்று, நான் சஜிதாவில் இறந்த நிலைமைகளிலே நான் மரணிக்க வேண்டும்.
சஜிதாவில் இருந்த நிலைமையில் என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும். அடுத்தபடியாக நான் இறந்தவுடனே என்னுடைய உடலை இந்த மண் பூமி திங்கக்கூடாது, அப்படி என்ன பாதுகாக்கப்படணும் அப்படின்னு இது வந்து பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கின்றான். இப்ப ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வஹி கொண்டு வரக்கூடிய சமயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் பூமிக்கு வரும்பொழுதெல்லாம் அவருடைய அந்த ஜனாசாவை கண்டுவிட்டு நாங்கள் வருகின்றோம், அப்புறம் தான் நீங்க வர முடியும். ஏன் அப்படின்னா அது அந்த மனிதனை பூமி திங்கக்கூடாது அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு அப்ப அல்லாஹ் அறிவிக்கின்றானா அவங்க சொல்றாங்க, இவருடைய கியாமத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் எங்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார். எப்படி இருக்குன்னா இவரை வந்து அல்லாஹ் தஆலா நாளைய கியாமத்து நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானத்துல வந்து இவருக்கு கேள்வி கணக்குகளை செய்திருக்கு அந்த விசாரணை சமயங்கள் அளிக்கப்படும். அப்ப அவர்கிட்ட கேட்ட உடனே அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் என்னுடைய அருளால் நீ சொர்க்கத்துக்கு போப்பா, என்னுடைய அருளால் சொர்க்கத்துக்கு போப்பா. ஒன்னு என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு மனிதன்கிட்ட உள்ள ஒரு பழக்கம், மனிதன்கிட்ட உள்ள பழக்கம். உடனே அவரை சொல்லுவாரா, நான் எப்படி உன்னுடைய அருளால ரப்பே, நான் 500 ஆண்டு காலங்கள் உன்னை வணங்கியிருக்கின்றேன், என்னுடைய அமல்களின் காரணமாக அந்த நன்மையின் காரணமாக என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பி, அதை வைத்து நான் சொர்க்கம் செல்கின்றேன் என்பதாக அந்த மனிதர் இடம் பிடிப்பார். அல்லாஹ் 2வது முறை சொல்வான், கேட்க மாட்டான். 3வது முறை சொல்வான், அப்பொழுது அவர் அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியா நீ செஞ்ச அமலுக்க வச்சு நீ போடுமா சொர்க்கம் ஒண்ணு நினைக்கிறியா, ஒண்ணு இல்ல நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகளுக்கு சொல்வான். அல்லாஹ் இவர்கள் செய்தவருடைய அமல்கள் இருக்குது, அதையும் இவருக்கு நான் கொடுக்கப்பட்ட ஞாபகங்களையும் வைய அப்படின்னு ஒண்ணு இல்ல. போய் திராசுல நிறுத்தி பார்ப்பாங்க, மீசான்கிற திராசுல இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கண்ணை வைக்கப்படும், அவன் செய்யப்பட்ட 500 ஆண்டு காலங்கள் செய்யப்பட்ட அமல்களையும் ஒரு தட்டில் வைக்கப்படும், கணத்தினால் இந்த கண்ணி தாழ்ந்துவிடும். 500 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருந்த மனிதன், எந்த ஒரு தவறுகளும் செய்யாதவன், யாரையும் ஏளனமாக பேசாதவன், யாரையும் நிந்திக்காதவன், எந்த ஒரு தவறுகளும் செய்யாத ஒரு மனிதனுடைய அமல் பஞ்சு போல பறந்துடும். எனக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு கண்ணிற்குரிய ஞானத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அது சமமாக முடியவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட 1000 ஆண்டு காலங்களோ 60 முதல் 70 தான். இன்னும் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்களாக இருக்குமா? நம்முடைய வாழ்நாட்களில் செய்யப்பட்ட தவறுகளை சக்தி நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் எத்தனையோ ஞாபகங்களை கொடுத்திருக்கின்றான். அப்ப ஒரு நாள் தான் சொல்லுவாங்க, இவன் வந்து என்ன செய்யுங்க, இவருடைய அமல்னால போக முடியாது, நரகத்துக்கு தள்ளுங்க. அப்ப சொல்லுவாங்க, அப்பதான் கேட்பான், யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டு மன்னிச்சுக்கிறா அல்லாஹ், நான் தவறான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று உன்னுடைய அருள் இல்லாமல், உன்னுடைய இந்த கருணை பார்வை இல்லாமல் நான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது ரப்பே, என்னுடைய அமலினால் நுழைய முடியாது, உன்னுடைய கருணை இருந்தால் தான் நான் நுழைய முடியும் ரப்பே என்பதாக அவன் சொல்வான். உடனடியாக அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிச்சு சரி போ அப்படின்னு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகளை நினைச்சு பாருங்கள். துணிகையில் எவ்வாறு இப்ப பள்ளிகளுக்கு இருந்தவன்னு பெருநாள் முடிஞ்ச உடனே ஒரு போஸ்ட் வந்து 5 வருஷம் நடந்து வந்தது. 30 ஆண்டு காலம் 30 நாட்களாக வந்த தொழுகையாளர்களை காணவில்லை. கலைப்பு தருவதற்கு நாளை சொர்க்கத்தில் சரிய சன்மானம் வழங்கப்படும் என்பதாக ஒரு சொச்சு ஓட்டக்கூடிய நிலைமைகள் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பல்வேறு இடங்களில் கூட செஞ்சிருக்கிறான். நம்முடைய ஒரு தொழுகைகளை நீங்கள் நியத்து வையுங்கள். இந்த ரமலானில் இருந்து, இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்து முடிந்ததற்கு பின்னால், அதற்கு பின்னால் நான் ஒரு வட்ட தொழுகையாவது மாற்றமாற்றுடன் பள்ளியில் நான் இன்று தொழுகை நீர்வேன் என்பதை நீங்கள் நியத்து வையுங்கள். தொழாதவர்கள், தொழக்கூடியவர்கள், நான் 5 நேர தொழுகையும் தக்பீரத் தஹ்ரீமாவுடன் முதல் தக்பீரில் நான் கலந்து தொழுவேன். நியத்து வையுங்கள்.
குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் நாம் மாதத்திற்கு ஒரு முறை ரமலானை போன்று மாதத்திற்கு ஒரு முறை குர்ஆனை முடிப்பேன். அவனுடைய விளக்கங்களை நான் தெரிவேன். ஒரு சபதத்தை எடுங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான் இல்லாத சேட்டை செய்யாம இருக்கிற பெருசு இல்ல. எப்படின்னா ரோடு காலியா இருக்கிற ஒருத்தன் டிரைவிங் ஓட்டிட்டு போனான், நல்ல டிரைவிங் பண்றாருன்னு அதை சொல்ல முடியாது. டிராபிக்ல போய் அவன் டிரைவிங் செய்யணும், அப்பதான் நல்ல டிரைவர் நம்ம சொல்லுவோம். அதே போல ஷைத்தான் இல்லாதப்ப நீங்க நல்ல மனிதர்கள் செய்யற பெரிய காரியம் கிடையாது. இது யாரும் வேணாலும் செஞ்சுட்டு போலாம். 7 வயசு பையன் நோன்பு வைக்கிறான், சொல்லுறா 70 வயசு கணவன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். ஆக இந்த நோன்புடைய காலங்கள் ஷைத்தானுடைய தொண்டர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதில் நன்மை செய்வது பதிலல்ல, ஷைத்தானுடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஏனைய 16 மாசங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி நீங்க தொடர்ச்சியாக செய்யும் பொழுது, இஸ்திகாமத்தாக செய்யும் பொழுது அல்லாஹ் உங்கள் மீது பிரியப்படுகின்றான். உங்களுடைய எல்லா இடத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றான். அப்படியா கொண்ட நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ் நம் ஆக்கியார் உருவானாக. வாஹ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.